ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன செய்கிறோன்னு மெனு பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் கட்டின சாரீ உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இன்ட்ரோ கொடுத்துறோம். இன்றைக்கி நாங்கள் கட்டிட்ட சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ வந்து நல்லா வந்து கம்மி ரேட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிற சூப்பரான ஒரு லுக்கில் இருக்கும். சாரியோட ரேட்டு வெறும் 370 ரூபா மட்டும்தான். ரன்னிங்கில் இந்த மாதிரி அழகான ப்ளவுஸ் வந்துடும். சாரீ வந்து நல்ல லெங்க்த்தாக இருக்கும், உங்களுக்கு 6.2 மீட்டர்ஸ் இருக்கும். இதான் சாரியோட முந்தி. ஓகேங்களா, 6 கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இவளை பார்த்தோன்னே தெரியும், மருமகளை பார்த்தோன்னே தெரியும், நீட்டா அம்மானி சாரி எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க. திரும்ப ரீஸ்டாக் பண்ணியாச்சு. சாரியோட ரேட்டு ப்ரீமியம் குவாலிட்டி வெறும் 830 830 ரூபா மட்டும்தான். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா போதும், வேறு எந்த பட்டு சேரிலாம் நமக்கு இப்போ தோன்றும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 பேர் சாரியுமே இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணும், வீடியோலாம் அதை ஓப்பன் வீடியோலாம் பார்க்கணும், கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் 8 o'clock வரும், செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன சமைக்கணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது ஒரே 1 கப் பச்சரிசி வச்சு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி தான் உங்களுக்கு செய்ய போகிறோம். அது என்ன செய்கிறங்கிறத மட்டும் பாருங்கள். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருக்க வேண்டியது. இது வந்து ஒரே ஒரு 10 நிமிஷத்துக்குரிய வேலை தான், ரொம்பலாம் கஷ்டமான வேலை கிடையாது. மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா ஊற வச்சுக்கோங்க. எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கூடவே என்ன நம்ம போடுறோன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பாதி பெரிய தேங்காயில் அந்த ஒரு முறி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவுறதா இருந்தால் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஒரு கப்புக்கு ஒரு 3/4 கப்பு நான் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவினதை. அதையும் அது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு முதல்ல வந்து தண்ணி ஊற்றாம அரைங்க. என்னோடய மிக்சிலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினா அரையப்படாது. நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா அரைச்சிட்டு இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி உள்ளே ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரையும் நல்லா கழுவிக்காங்க. ஏன்னா இது வந்து நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நம்ம இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கெலாம் இது இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தோசை செய்ய போகிறோம். கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கரண்டி வச்சு கிளக்கி விடுங்க. நல்லா கலக்கணும். அதே மாதிரி நல்ல தண்ணியும் கூட கொஞ்சமாக ஊற்றி நல்ல ரவை தோசைலாம் செய்யும்போது எப்படி இருக்கும், உங்களுக்கு நல்ல தண்ணியாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி பார்ப்போம், அப்படி கரெக்டாக வரலன்னா கூட கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கோம். ஓகே, இன்னும் கூட தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பேன் மாதிரி இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. நான் இந்த தவாவில் தான் ஊற்ற போகிறேன். நல்லா சூடாகணும். தோசை தவா மட்டும் நல்லா உங்களுக்கு சுட சுட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம வந்து ஊற்றும் போது கரெக்டாக வரும். அதே மாதிரி வெறுமனையே நம்ம ஊற்றாமல் இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஸ்வீட் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்களேன், கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்வீட் பிடிக்குன்னா கூட கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இது பிடிக்காது, நாட்டு சக்கரை போடனாலும் அது உங்கள் இஷ்டம் தான், நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் சைடில் இருக்கட்டும். கூடவே ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக நான் நெய்யை எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, கொஞ்சம் நெய்யை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூடாகட்டும். இது நல்லா சூடாகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக வச்சுட்டு பாருங்க எப்படி வருதுன்னு தெரியுதா. இப்படி நீங்கள் சூடாக ஊற்றுனீங்க, தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பாருங்கள், நல்லா ஒரு பார்த்தோன்னே எப்படி தெரியுது, இந்த ஓட்டை ஓட்டையாக வருதா. இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிடுங்க. கொஞ்சம் அந்த பாருங்கள், அந்த இது வந்து பச்சையாக இருக்குல்ல, இது கொஞ்சம் போகட்டும். இப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா, தேங்காய் துருவல் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீர் தோசை நீங்கள் வந்து சும்மாவும், அதாவது சட்னி நல்லா கார சட்னி அந்த மாதிரி வச்சாப்பலாம். இன்றைக்கி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். போட்டுட்டு நெய்
அப்படி சிம் பண்ணிடுங்க, இல்லைன்னா இது வந்து ரொம்ப உடனே வந்து கருக ஆரம்பிச்சிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டுட்டு ஒரு நான் போடுறது பாருங்கள், ஒரு ட்ராப் தான் உங்களுக்கு நெய் போட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கே தெரியும் அது பிஞ்சு அப்படி வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சிம்லேயே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், அதுவாகவே தன்னால் எலும்ப ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் கை வச்சு இப்படி தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி எலும்ப ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதே நமக்கு வந்து ஓகே, நல்ல சிம்மில் தான் இருக்குது. நம்ம இப்போது எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். சூப்பரான உங்களுக்கு ஒரு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுடுங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். செம சூப்பராக இருக்குது. அடுத்தது ஊற்றலாம். வாசனை நல்ல ஒரு நெய் அதெல்லாம் போட்டுக்க பார்த்தீங்களா. இப்போமா அதே மாதிரி நல்ல ஸ்டவ் வந்து அந்த இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹையில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். இது ஷேப் வந்து அப்படி ரவுண்டாக வரணும்னா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஓகே, நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இந்த இதுதான் போட்டு தேங்காய் தான் போட்டு சாப்பிடணும் இல்லை, இது வந்து சூப்பராக இருக்குது தேங்காய் போட்டு சாப்பிட்றது. சைடில் எடுத்து வச்சதை நான் இப்போவுமே டேஸ்ட் பார்த்துட்டேன் லைட்டாக. செம சூப்பராக இருக்குது. அந்த நெய் வாசத்துக்கும் அதுக்கும் கம்மன்னு செம்மையாக இருக்குது. நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கண்ணா, நான் எடுத்தது கொஞ்சம் பிச்சுட்டேன் எடுக்கும்போது. அது சாப்பிடும் அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்குது. உள்ளே நம்ம தேங்காய் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஐயோ அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம். செம்மையாக இருக்குது. தேங்காய் இல்லை எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. உண்மையிலேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு பாருங்க, அங்கே பாருங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.